இயேசு விடுவிக்கிறார் ஊழியங்களின் சார்பாக உங்களுக்கு எங்கள் அன்பின் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த ஆசீர்வாதமான தமிழ்நாடு நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். கடந்த 4 நாட்களாக நாகர்கோவில், திருநெல்வேலி, திருச்செந்தூர் மற்றும் தூத்துக்குடி சுற்றுவட்டார இடங்கள் அனைத்திலும் நடைபெற்ற ஜெப யாத்திரை மற்றும் கூட்டு பிரார்த்தனையை ஆண்டவர் அபரிவிதமாக ஆசீர்வதித்தார். தமிழ்நாட்டின் ஆசீர்வாதத்திற்காக ஆவலுடன் விசுவாசிகள் கலந்து கொண்டு ஜெபித்தது உள்ளத்தில் சந்தோஷத்தை ஏற்படுத்தியுள்ளது. ஆண்டவரும் நிச்சயம் உள்ள மகிழ்ந்திருப்பார். நேற்று தூத்துக்குடி மாவட்டத்தை சார்ந்த எல்லா தாலுகாவிலும் நடைபெற்ற ஜெப யாத்திரை மற்றும் கூட்டு பிரார்த்தனையின் தொகுப்பினை இப்பொழுது வழங்குகின்றோம். ஒவ்வொரு பகுதியையும் கவனமாக பார்த்து தூத்துக்குடி மாவட்டத்தின் சேமத்திற்காக கருத்தாய் ஜெபித்திடுங்கள். நிகழ்ச்சிக்குள்ளாய் கடந்து செல்வோமா? முத்து நகர் என்றும் துறைமுக நகரம் என்றும் செல்லமாக அழைக்கப்படும் தூத்துக்குடி மாவட்டம் தமிழகத்தின் தென்கிழக்கு மாவட்டங்களில் ஒன்றாகும். பழங்காலத்தில் பாண்டிய மன்னர்களால் ஆட்சி செய்யப்பட்ட இந்த பகுதியில் கொற்கை துறைமுகம் செழித்து இருந்த பகுதியாகும். 1986ஆம் ஆண்டு திருநெல்வேலி மாவட்டத்தின் பகுதிகள் பிரிக்கப்பட்டு வ.உ. சிதம்பரனார் மாவட்டமாகி பின்னர் 1997ஆம் ஆண்டு தூத்துக்குடி மாவட்டம் என்றும் மாற்றப்பட்டது. உலகத்தரம் வாய்ந்த துறைமுகம் இங்கு உள்ள காரணத்தால் தொழில்துறையில் நல்ல வளர்ச்சி அடைந்துள்ள மாவட்டம் தூத்துக்குடி மாவட்டம். தரம் வாய்ந்த முன்னணி தொழிற்சாலைகளான ஸ்பிக் உரத் தொழிற்சாலை, தாரங்கதாரா ரசாயன தொழிற்சாலை, அனல் மின் நிலையம், ஸ்டெர்லைட் ஆலை, சிப்காட், டாக், மஜிரா கோட்ஸ், தீப்பெட்டி தொழிற்சாலைகள், காற்றாலை என்று தூத்துக்குடியை அலங்கரிக்கும் தொழில் நிறுவனங்களின் பட்டியல் நீண்டு கொண்டே செல்கிறது. பனை மரங்கள் நிறைந்து காணப்படுவதால் இங்கு பனை வெல்லம் மற்றும் பனை பொருள் உற்பத்தியும் சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. இங்கு பனை மரங்கள் வெட்டப்படுகின்ற காரணத்தாலும் பனை ஏறும் தொழிலாளர் பற்றாக்குறையாலும் அரசாங்கம் இந்த தொழிலை ஊக்குவிக்க எந்த நடவடிக்கையும் எடுக்காத காரணத்தால் இந்த தொழில் இன்று படிப்படியாக நலிவடைந்து வருகிறது. கடல் பகுதி அதிகமாக உள்ளதால் கடல் நீரிலிருந்து உப்பு எடுக்கும் தொழில் சிறப்பாக நடைபெறுகிறது. தூத்துக்குடி மாவட்டத்தின் ஒரு பக்கம் கடல் சூழ்ந்துள்ளது. இதனால் இங்கு மீன்பிடி தொழில் சிறப்பாக நடைபெறுகிறது. இங்கிருந்து மீன் பதப்படுத்தப்பட்டு வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யப்படுகிறது. இங்கு மீன்வளம் அதிகமாக உள்ள காரணத்தால் மத்திய அரசின் மீன் ஆராய்ச்சி பண்ணையும் கடல்சார் கல்வி நிலையமும் இங்கு உள்ளது. கோவில்பட்டியில் தயாரிக்கப்படும் கடலை மிட்டாய் மிகவும் சுவையானதாகவும் பிரபலமானதாகவும் இருக்கும். மேலும் சுத்தமான தேங்காய் பாலினால் செய்யப்படும் ஏஜேஜே மஸ்கோத் அல்வா இந்த மாவட்டத்தில் மிகவும் பிரபலமான ஒன்று. சிறுவைகுண்டம் பகுதியில் 18ஆம் நூற்றாண்டில் ஆங்கிலேயரால் கட்டப்பட்ட பாலம் இன்றும் போக்குவரத்திற்கு உறுதுணையாக இருந்து கொண்டே இருக்கிறது. புதியம்புத்தூர் பகுதியில் ரெடிமேட் துணிகள் செய்யும் தொழிற்சாலை உள்ளது. இங்கு ஏராளமான தொழிலாளர்கள் பணிபுரிகின்றனர். தேசிய நெடுஞ்சாலை, ரயில்வே துறை, விமான சேவை இந்த வசதிகளை தூத்துக்குடி மாவட்டம் பெற்றிருக்கின்ற காரணத்தால் போக்குவரத்து வசதிகளிலும் தூத்துக்குடி மாவட்டம் சிறப்பு பங்கு வகிக்கிறது. மிக நீண்ட கடல் பரப்பை கொண்ட தூத்துக்குடி மாவட்டத்தின் கடல் பகுதியில் காணப்படும் மணல் தாது வளம் மிகுந்து காணப்படுகின்ற காரணத்தால் மணலில் இருந்து தாதுவை பிரித்து எடுக்கும் தொழிற்சாலைகள் இங்கு உள்ளன. கரிசல் காடான தூத்துக்குடி மாவட்டத்தில் தாமிரபரணி ஆற்றுப்படுகை பகுதியில் ஓரளவு விவசாயம் செய்யப்படுகிறது. கண்ணுக்கு எட்டிய தூரமெல்லாம் கருவேல் மரங்கள் ஆக்கிரமித்துள்ள இந்த வானம் பார்த்த பூமி சில பகுதிகளில் கருவேல மரங்களை எரித்து அதிலிருந்து கரியை எடுத்து விற்பனை செய்யும் தொழில் பரம்பரையாக அதன் மூலமாக பிழைப்பை நடத்தி வருகின்றனர் இங்கு உள்ள ஒரு சில குடும்பத்தினர். தொழிற்சாலைகளும் விளைநிலங்களும் பாதி என்று காணப்படும் தூத்துக்குடி மாவட்டத்தில் நெல், வாழை, நிலக்கடலை, பருத்தி, கத்தரி, முருங்கை, தென்னை போன்றவை பயிரிடப்படுகின்றன. தாமிரபரணி ஆற்று நீரும் மணிமுத்தாறு பாசன கால்வாய் நீரும் விவசாயத்திற்கு கை கொடுத்து வருகிறது தூத்துக்குடி மாவட்டத்து விவசாயிகளுக்கு. தூத்துக்குடி மாவட்டத்தின் கல்வி அறிவு 82% இந்த அளவு கல்வியை பற்றின விழிப்புணர்வை மக்கள் மத்தியில் உருவாக்கிய பெருமை கிறிஸ்துவிற்காக கோதுமை மணிகளாக விதைக்கப்பட்ட மிஷனரிகளையே சாரும். கிபி 18ஆம் நூற்றாண்டில் நிறுவப்பட்ட சென்ட் சேவியர் மேல்நிலைப் பள்ளி, 1857இல் துவக்கப்பட்ட கால்வெல் பள்ளி, சென்ட் மேரிஸ் கல்லூரி, வேளாண்மை கல்லூரி போன்றவை பழமையான கல்விக்கூடங்களாகும். இயேசுவின் அன்பை இலவசமாக பெற்றுக்கொண்ட தூத்துக்குடி மாவட்ட மக்களே, நீங்கள் பெற்ற இயேசுவின் அன்பை மற்றவர் பெற என்ன செய்ய போகிறீர்கள்?
இந்த மாவட்டத்திலே தேவன் பெரிய மாறுதலை கர்த்தர் தருவார் என்று எதிர்பார்க்கிறோம். இந்த ஜெப யாத்திரை மூலிமா தமிழ்நாட்டில் ஆசீர்வாதமான மாற்றங்கள் வரப்போகிறது. கட்டாயம் அந்த ஜெப யாத்திரை மூலமாக எழுப்புதல் வரும், மிகப்பெரிய எழுப்புதல் வரும். பெரிய மாற்றத்தை எழுப்புதலை கட்டளையிட போகிறாங்கிறத ஆணித்தரமாக சொல்ல முடியும். தூத்துக்குடி மாவட்டத்தில் நடந்த ஜெப யாத்திரையில் நம்முடைய ஜெப வீரர்கள் வாகனங்கள் மூலமாக இந்த மாவட்டத்தின் பல பகுதிகளுக்கு சென்று ஜெபங்களை ஏறெடுத்தார்கள். இந்த மாவட்டத்தை நீர் நேசிக்கிறதற்காக நாங்கள் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தூத்துக்குடி மாவட்டத்திற்காக நாங்கள் ஒரு மனதோடு இணைந்து ஆசீர்வதித்து நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆவிக்குரிய ஆசீர்வாதம் உண்டாவதாக. தகப்பனே, இந்த மாவட்டத்தினுடைய விளை நிலங்களை ஆசீர்வதித்து நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். தாமிரபரணி ஆறு ஆசீர்வதிக்கப்படட்டும், அது சரியாக பராமரிக்கப்படட்டும். ஆண்டவரே, அது விளைச்சலுக்கு விளை நிலங்களுக்கு பிரயோஜனம் உண்டாகும்படி தொடர்ந்து அதை ஆசீர்வதிப்பீராக. மாவட்டத்துக்கு எல்லா ஊழியர்கள் சபைகளை ஆசீர்வதிக்கிறோம். அந்த 40 நாள் ஜெப நட யாத்திரைக்கு பிறகு தகப்பனே, ஒரு எழுப்புதலை, மாபெரும் எழுப்புதலை நாங்கள் தூத்துக்குடி மாவட்டத்தில் எங்கள் கண்கள் காண கர்த்தர் உதவி செய்யும்படியா கிருபை செய்வீராக ராஜா. தகப்பனே, நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா, சோதரிக்கிறோம். பரிசுத்தரே, நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்கள் தூத்துக்குடி மாவட்டத்தின் ஆசீர்வாதத்துக்காக நாங்கள் பாரத்தோடு ஜெபிக்கிறோம் ஐயா. பரிசுத்த ஆவியானவர் எங்கள் தூத்துக்குடி மாவட்டத்தை ஆசீர்வதிக்கும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. எல்லா வறட்சிகள் மாறி செழிப்பு உண்டாகும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தினாலே தொழில் வளங்கள் ஆசீர்வதிக்கப்படும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. சிறுவர்கள், பெரியவர்களை கர்த்தர் ரட்சிப்பீராக ராஜா. இவர்களை ஆசீர்வதிப்பீராக. இந்த ஜெபத்தின் மூலமாக எனக்கு இன்னும் அதிகமாக மக்கள் மேலே ஒரு பாரம் வந்திருக்கு, எங்கள் பட்டணத்தின் மேலே ஒரு பாரம் வந்திருக்கு. அந்த கடலோரத்தில் உள்ள மக்களுடைய கஷ்டங்களை உணர்ந்து அவருடைய மீன்பிடி கருவிகளை எல்லாம் ஆசீர்வதித்து அவருடைய வாழ்வாதாரங்கள் செழிப்பாகும்படி அவர்களுக்காக மிகுந்த பாரத்தோடு ஜெபிக்க முடிந்தது. நாங்கள் வாகனத்திலேருந்து ஜெபிக்க போகும்பொழுது கர்த்தர் கூட இருந்ததை நாங்கள் உணர்ந்தோம். பிரியமானவர்களே, தமிழ்நாட்டுக்காக 40 நாட்கள் உபவாச ஜெப யாத்திரையில் இது 4வது நாள் நிகழ்ச்சி. இந்த நாளிலே தூத்துக்குடி மாவட்டத்தில் மறுபடியும் ஒரு 5 தாலுகாக்களில் இன்றைக்கு ஜெபங்கள் ஏறெடுக்கப்பட்டிருக்கிறது. முதலாவது நேற்று தினத்தில் நீங்கள் பார்த்தீர்கள், திருச்செந்தூரில் நடைபெற்ற அந்த ஜெபம் 3 தாலுகாக்களில் அந்த நாளில் ஜெபம் ஏறெடுக்கப்பட்டது. இந்த நாளில் நீங்கள் பார்க்க போகிற ஒரு காரியம், தூத்துக்குடி மாவட்டத்தில் மறுபடியும் உள்ள 5 தாலுகாக்களை ஊடுருவி சென்று அதற்காக ஜெபித்திருக்கிறோம். தூத்துக்குடி மாவட்டம் பல விதங்களிலே சிறப்பு பெற்ற ஒரு மாவட்டம். இந்திய விடுதலைக்காக போராடின பல தலைவர்கள் இங்கிருந்து எழும்பியிருக்கிறாங்க. அதே சமயத்தில் மிஷினரிகள் அதிகமாய் பணி செய்த ஒரு மாவட்டம் இது. அந்த நாட்களில் மிஷினரிகள் எழும்பினது மாத்திரமல்ல, இந்த நாட்களிலே பல ஊழியங்கள், இங்கிருந்து பல ஊழியர்கள் எழும்பியிருக்கிறார்கள். மிஷினரி ஸ்தாபனத்தில் நண்பு சுவிசேஷ ஜெபக்குழு ஏற்பட்ட இடமே இந்த மாவட்டத்தில் தான் அது உருவாக்கப்பட்டது. விசுவாணியை ஸ்தாபித்த எம்எல் ஜெபசிங் அண்ணன் இந்த மாவட்டத்திலிருந்து கர்த்தரால் எழுப்பப்பட்டவர்கள். இன்றைக்கு வல்லமையாய் தேவனால் பயன்படுத்தப்பட்டு வருகிற நம் அன்பு சகோதரர் அகஸ்டின் ஜெபக்குமார் அவர்கள் ஜெம்ஸ் ஊழியத்தை ஸ்தாபித்தவர்கள், தூத்துக்குடி பட்டணத்தை சார்ந்தவர்கள்.
NLAG சபையினுடைய பாஸ்டர் மோகன் அவர்கள் இந்த மாவட்டத்தின் தேவனால் எழுப்பப்பட்ட தேவ மனிதர். ECA திருச்சபையினுடைய பிஷப் ரெவரண்ட் எஸ்ரா சர்க்குணம் அவர்கள் இந்த மாவட்டத்தில் எழுப்பப்பட்ட தேவனுடைய மனிதர். இப்படி அநேக தேவ மனிதர்கள் இந்த மாவட்டத்திலிருந்து கர்த்தரால் எழுப்பப்பட்டிருக்கிறார்கள். பல ஊழியங்கள் இந்த மாவட்டத்திலிருந்து எழுப்பப்பட்டிருக்கிறது. ஆகவே இந்த மாவட்டம் தேவனுடைய ஊழியத்திற்கும் சிறப்பு பெற்ற ஒரு மாவட்டம் என்றாலும் இந்த மாவட்டத்தில் இன்னும் ஏராளமான மக்கள் ஆண்டவரை அறியாமல் ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கிறதை இயேசுவை அறிந்த பிறகும் அவரை குறித்து தெளிவாய் தெரிந்த பிறகும் அவர் ஏற்றுக்கொள்ளாமல் இருக்க காரணம் அவருடைய வாழ்க்கையிலே காணப்படுகிற சமுதாய கட்டுகள், பலவிதமான பெருமையின் கட்டுகள். நாங்கள் இன்ன ஜாதி இன்ன குடும்பம், நாங்கள் மாற மாட்டோம் என்கிற பல கட்டுகள் நிமித்தமாக அநேகர் இயேசுவினுடைய வல்லமை அன்பை அறிந்த போதிலும் அவரை ஏற்றுக்கொள்ள மனமற்று இருக்கிறதை பார்க்கிறோம். நம்முடைய ஜெபத்தினாலே தான் பெரிய மாற்றத்தை நாம் கொண்டு வர முடியும். ஆகவே இந்த சமுதாய கட்டுகள் மாறவும் ஜனங்களுடைய மனக்கண்கள் திறக்கப்பட்டு ஆண்டவரை அறிந்து கொண்டு ஏற்றுக்கொள்ளவும் இந்த மாவட்டத்திற்காக கருத்தாக நாம் தேவ சமூகத்திலே ஜெபிக்க வேண்டும். இன்னொரு பக்கத்தில் இந்த மாவட்டம் தொழிற்சாலைகள், பல தொழிற்சாலைகள் இருக்கிற ஒரு மாவட்டம். இங்கே தான் ஸ்பிக் தொழிற்சாலை, ஸ்டெர்லைட் தொழிற்சாலை, அதோடு கூட பெரிய துறைமுகம் இருக்கிறது. இங்கே தமிழ்நாட்டில் 2வது பெரிய துறைமுகம் தூத்துக்குடி துறைமுகம். ஏராளமான பொருட்கள் ஏற்றுமதி இறக்குமதி இங்கே நடைபெறுகிறது. அதை மையமாய் வைத்து அநேகருடைய வாழ்வாதாரங்கள் இருக்கிறதை பார்க்க முடியும். அதோடு கூட இங்கே அனல் மின் நிலையம், மின்சாரம் தயாரிக்கிற அனல் மின் நிலையம் அங்கே இருக்கிறது. இப்படி பல தொழிற்சாலைகள் இந்த பட்டணத்திலே காணப்படுகிறது. இன்னொரு பக்கத்திலே மீனவர்கள் ஏராளமாக இருக்கிறார்கள். தூத்துக்குடி பட்டணத்திலும் சரி இந்த மாவட்டத்திலும் சரி நிறைய கடற்கரை கிராமங்கள் இருக்கிறது. 1,00,000க்கும் அதிகமான பேர் மீன்பிடி தொழில் செய்கிற மக்கள் இங்கே இருக்கிறார்கள். இன்னொரு பெரிய சிறப்பு என்னவென்றால் இந்தியாவிலேயே 2வது பெரிய உப்பள தொழில் இங்கு தான் அதிகமாக நடந்து கொண்டிருக்கிறது. தூத்துக்குடி உப்பு என்றால் ரொம்ப பிரபலமானது. அதை நம்பி ஏராளமான மக்களுடைய வாழ்வாதாரம் இருக்கிறது. ஆகவே இந்த மாதிரி இந்த ஒரு மாவட்டத்திற்காக தேவ சமூகத்தில் ஸ்தோத்திரம் பண்ணி கருத்தாக நம்ம ஜெபிக்க வேண்டும். நம்முடைய ஜெப வீரர்கள் தூத்துக்குடி மாவட்டம் முழுவதும் கடந்து சென்று ஜெபங்களை ஏறெடுத்தனர். மாலை பொழுதில் காய்கனி மார்க்கெட்டில் வைத்து இந்த கூட்டம் நடைபெற்றது. திரளான ஜனங்கள் தூத்துக்குடி மாவட்டத்துக்காக பாரத்தோடு ஜெபங்களை ஏறெடுத்தார்கள். எல்லா ஃபீல்டுலேயுமே ஒரு எழுப்புதல் வரணும். அரசியலாக இருந்தாலும் சரி, அரசு நிறுவனங்களாக இருந்தாலும் சரி, சபைகளுக்குள்ள எல்லா விதத்திலையும் ஒரு எழுப்புதல் வரணும். தூத்துக்குடி ஜனங்கள்லாம் ரசிக்கப்படணும். இந்த ஜெப யாத்திரையின் மூலம் அநேகர் தேசத்துக்காக எழுப்புதலுக்காக எப்படி ஜெபிக்கணும், குறிப்பாக எப்படி எழுப்புதலுக்காக ஜெபிக்கணுங்கிறத கற்றுக்கொண்டிருக்கிறாங்க. அழிஞ்சு போகிற மக்களுக்காக, குடிக்காரங்களுக்காக அப்படி ஜெபிக்கணும் ஒரு வாஞ்சோடு நாங்கள் வந்திருக்கோம். பெரிய எழுப்புதல் என்ன செய்யணும், எங்கள் தூத்துக்குடி பட்டணத்தில் காணப்படணும். உண்மையிலே இந்த ஜெப யாத்திரை ஆண்டவர் ஏற்படுத்தினது நாங்கள் முழுதுமாக நம்புகிறோம். லேவியரே ஆசாரியரே ஆனந்தமாய் நாம் கூடி வந்தோமே. லேவியரே ஆசாரியரே ஆனந்தமாய் நாம் கூடி வந்தோமே. இயேசுவின் பாதத்தில் பரவசமாய், இயேசுவின் பாதத்தில் பரவசமாய் பாரத மீட்புக்காய் கிருபை பெறுவோம். லேவியரே ஆசாரியரே ஆனந்தமாய் நாம் கூடி வந்தோமே. தமிழ்நாட்டை குறித்து சில விவரங்கள் நமக்கு தெரியணும். நம்ம எந்த தேசத்தில் வசிக்கிறோமோ அந்த நாட்டை குறித்து நமக்கு தெரிய வேண்டும். அந்த தேசத்தை குறித்து நமக்கு தெரிய வேண்டும். நம்ம வந்து சாதாரண கண்களாக பார்த்தா எல்லாமே நல்லதாக தான் தெரியும். கொஞ்சம் தெளிவாக ஊடுருவி பார்க்க வேண்டும். தமிழ்நாட்டில் 7.5 கோடி மக்கள் இருக்கிறாங்க. 7.5 கோடி மக்கள் இருக்கிறாங்க. 32 மாவட்டங்கள் இருக்கிறாரு.
235 தாலுகாக்கள் இருக்கிறாரு. தமிழ்நாட்டில் சுமார் 18,000 கிராமங்கள் இருக்கிறாரு. நம்முடைய தமிழ்நாட்டில் சுமார் 18,000 கிராமங்கள் இருக்கிறாரு. இந்த தமிழ்நாட்டில் பாதிப்பை உண்டாக்குற காரியம் என்ன தெரியுமா? மதுபானம். நம்ம சாதாரணமாக டாஸ்மாக் கடை சிலர் குடிக்கிறான்னு நினைக்கிறோம். ஆனால் ரொம்ப டீட்டெயிலாக தமிழ்நாட்டில் என்ன நடக்கிறது என்பதை எழுதியிருந்தாங்க. உங்களுக்கு தெரியுமா, அந்த டாஸ்மாக் கடையினால் கடந்த சில வருஷங்களுக்குள்ளாக தமிழ்நாட்டில் 1.5 கோடி பேர் குடிகாரர்களாகி இருக்கிறார்கள். யோசித்து பாருங்கள், 1.5 கோடி பேர் மதுபானம் குடிக்கிறவங்களாக இருக்காங்க. அதில் 50 லட்சம் பேர் தினமும் குடிக்கிறவர்கள். வாரத்தில் ஒரு நாள் குடிக்கிறவங்க, 2 நாள் 3 நாளைக்கு ஒரு குடிக்கிறவங்க இருக்காங்க. தினமும் குடிக்காமலே இருக்க முடியல அப்படின்றவங்க 50 லட்சம் பேர் இருக்கிறாங்க. 50 லட்சம் குடும்பம் எப்படி இருக்கும் யோசித்து பாரு. உங்கள் வீட்டில் ஒருத்தர் குடிகாரனாக இருந்தால் உங்கள் குடும்பம் எப்படி அல்லாடுகிறது? இன்னைக்கு மனைவிமார்கள் கண்ணீர், பிள்ளைகள் கண்ணீர். ஒரு தகப்பன் குடிச்சிட்டு வீட்டுக்கு வந்தால் அந்த வீட்டில் எப்படி நிம்மதியாக இருக்க முடியும்? 50 லட்சம் குடும்பங்கள் தத்தளித்து கொண்டு இருக்கிறார். தினமும் குடிக்கிற குடிகாரர்கள். அது மாத்திரம் அல்ல, சென்னைக்குள்ள மாத்திரம் 4600 விபச்சார தரகர்கள் இருக்கிறாங்க. செக்ஸ் ஏஜென்சி, செக்ஸ் ஒர்க்கர்ஸை, பெண்களை வச்சு வியாபாரம் பண்ணுறவங்க 4600 பேர் இருக்கிறாங்க. ஏஜென்ட், விபச்சார தரகர்கள். அவங்க ஒவ்வொருத்தரும் குறைஞ்சது 10 பெண்கள் கைகளை வச்சுருக்கிறாங்களாம். அப்போ 46,000 பெண்கள். சென்னை சிட்டி முழுவதும் கிட்டத்தட்ட 1 கோடி மக்கள் வசிக்கிறதுல 46,000 பெண்கள் விபச்சார தொழில் செய்கிற பெண்கள் சென்னை பட்டணத்துக்குள்ள. உங்களுக்கு தெரியுமா, உனக்கு கிட்டத்தட்ட 1 கோடி பெண்கள் இந்தியாவில் விபச்சார தொழில் செய்கிறவர்கள் இருக்கிறாங்க. 1 கோடி பெண்கள். ஒரு நாளைக்கு 200 பெண்கள் விபச்சாரத்தில் தள்ளப்படுகிறார்கள் இந்தியாவில். பம்பாய் பட்டணத்தில் மாத்திரம் 2 லட்சம் பெண்கள் விபச்சார தொழில் செய்கிறவங்களுக்கு அரசாங்கம் லைசன்ஸ் கொடுத்து வைத்திருக்கிறாரு. 13 வயசுலேருந்து 60 வயசு வரைக்கும் அந்த பெண்கள் அங்கே இருக்கிறார்கள். அதில் வேதனையான ஒரு காரியம் என்ன தெரியுமா? அந்த பத்திரிகை ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எடுத்து போட்டு இருக்கிறாரு. 80% பெண்கள் அதை விரும்பி செய்யவில்லை, பணத்துக்காக செய்யவில்லை. கடத்தப்பட்டு, அடிமையாக்கப்பட்டு, சித்திரவதை பண்ணப்பட்டு, அவங்களை அடித்து சிறுமைப்படுத்தி செய்ய வைக்கிறார்கள். ஒரு தேசத்தில் பெண்களும் குழந்தைகளும் பாதிக்கப்பட்டாலே அந்த தேசம் சாபத்துக்குள்ளாகிவிடும். அது ஒரு பெரிய பாதிப்பு. பெண்களுக்கும் குழந்தைகளுக்கு யார் பாதுகாப்பு கொடுக்கிறாரு? இன்னைக்கு குழந்தைகள் கடத்தப்படுறாங்க, என்ன ஆகுறாங்கன்னு தெரியல. பெண்கள் பாலியல் பலாத்காரம் பண்ணப்படுறாங்க, பெண்கள் பாதிக்கப்பட்டு நிற்கிறாங்க. இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை தான் இந்த தமிழ்நாட்டில் நாம் வசித்து கொண்டு இருக்கிறோம். அப்ப இதை குறித்த ஒரு பாரமும் இதை குறித்த ஒரு சிந்தனையும் இல்லாமல் ஒரு கிறிஸ்தவன் எப்படி வாழ்வது? ஒரு சபை எப்படி இருப்பாரு? இதெல்லாம் ஏன் நடக்க தெரியுமா? நம்ம ஜெபிக்கிறது இல்லை. சபைக்காக எவ்வளவு நேரம் ஜெபம் பண்ணுகிறோம், நம்முடைய ஆராதனைக்காக எவ்வளவு நேரம் ஜெபம் பண்ணுகிறோம், ஊழியர்களுக்காக எவ்வளவு நேரம் ஜெபம் பண்ணுகிறோம். நாம ஜெபிக்க தவறி விட்டோம். இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள் என்றார், அதிகாலையில ஜெபம் பண்ணுங்கள் என்று சொன்னார். விசுவாசிகள் ஜெபிக்க தவறி விட்டோம். ஆண்டவர் எதிர்பார்க்கிற அளவு ஜெபிக்கல, ஆண்டவர் எதிர்பார்க்கிற அளவு வசனத்தை தியானிக்கல. அதனால யார் என்ன சொன்னாலும் நம்புவோம். நமக்கு தேவை ஆசீர்வாதம். அதனால எவ்வளவு காணிக்க கொடுத்தாது குறுக்கு வழியில் ஆசீர்வாதம் வந்தாலும் பரவாயில்லை, அந்த எண்ணம் விசுவாசிகளுக்குள்ளே வந்து விட்டது. ஆகவேதான் இந்த நாளில நாம் நம்ம ஒப்பு கொடுக்கணும். ஆண்டவரே எங்களை மன்னியும், நாங்கள் ஜெபிக்க தவறிவிட்டோம். எங்கள் சபையின் பாவம் அது எங்களுடைய பாவம். ஆண்டவரே எங்களுடைய ஊழியர்களுடைய பாவம் எங்களுடைய பாவம். நாங்கள் மனம் திரும்புகிறோம் என்று ஒப்பு கொடுக்க வேண்டும். எல்லாரும் முழங்கால் படியிடுவோம். ஒரு சில நிமிட நேரம் கருத்தாய் ஜெபிக்க போகிறோம். நெகேமியா ஜெபித்ததை போல, தானியேல் ஜெபித்ததை போல பாவத்தை நம்மேல ஏற்றுக்கொண்டு ஜெபம் பண்ணுங்க. நெகேமியா அப்படித்தான் ஜெபம் பண்ணினார், தானியேல் அப்படித்தான் ஜெபம் பண்ணினார். ஆண்டவரே மன்னியும், 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 அக்கிரமங்களை மன்னியும், எங்களை தாழ்த்துகிறோம், எங்களுடைய பொல்லாத வழிகளை விட்டு இன்றைக்கு மனம் திரும்புகிறோம், வசனத்தின்படி வாழுவதற்கு எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே வேத வசனம் சொல்லுகிறபடி வாழ ஒப்பு கொடுக்கிறோம். எங்களை அர்ப்பணிக்கிறோம், அர்ப்பணிக்கிறோம், அர்ப்பணிக்கிறோம். ஆண்டவரே இப்பொழுது உம்முடைய ரத்தம் எங்களை கழுவட்டும், எங்களை மன்னித்து பரிசுத்தப்படுத்தட்டும். எங்களுடைய கிறிஸ்தவ சமுதாயத்துக்குள்ள ஒரு சுத்திகரிப்பு வரட்டும், எங்கள் சபைக்குள்ள ஒரு சுத்திகரிப்பு வரட்டும், ஊழியங்களுக்குள்ள சுத்திகரிப்பு அனுப்புங்க. ஆண்டவரே ஒரு சுத்திகரிப்பு உண்டாவதாக.
ஒரு மாற்றம் உண்டாவதாக. எங்களுடைய ஜெபத்தை நீர் கேட்டதற்காக நன்றி ஆண்டவர். நம்முடைய கண்ணீரை கண்டா, நம்முடைய ஜெபத்தை கேட்டா. அல்லேலூயா. என்ன கஷ்டத்தோடு என்ன துக்கத்தோடு நான் அந்த இடத்துக்கு வந்தோம். அந்த துக்கம் வந்ததுக்கு எனக்கு ஒரு சந்தோஷம்தான். இந்த தூத்துக்குடி மக்கள் நிறைய இந்த குடிப்பழக்கம் இந்த நிறைய பிரச்சனையில் இருக்காங்கல்ல, அதுக்கு இது நல்ல ஒரு ஆசீர்வாதமாக நல்லா இருந்தது. அதாவது எப்படி ஜெபிக்கணும் அப்படின்னு கற்றுக் கொடுத்துருக்காங்க. ஒரு ஆசீர்வாதமாக இருந்தது எங்களுக்கு. அதாவது மனசுக்கு இதமாக இருக்குது, வார்த்தைகள் யதார்த்தமாக பேசுகிறாங்க. அதாவது எல்லா ஊழியக்காரங்க மாதிரி பேசாமல் யதார்த்தமாக பேசுகிறாங்க. தமிழ்நாட்டை ரொம்ப விசுவாசத்தோடு எங்களை ஜெபம் பண்ண தூண்டுகோலாக இருக்கிறார் அவங்க. தூத்துக்குடி மாவட்டத்தில் நடந்த கூட்டு பிரார்த்தனையில் திரளான மக்கள் கலந்து கொண்டு தேசத்திற்காகவும் தமிழ்நாட்டின் ஆசீர்வாதத்துக்கும் பாரத்தோடு ஜெபங்களை ஏறெடுத்தனர். நிச்சயமாக தூத்துக்குடி மாவட்டம் மாபெரும் எழுப்புதலை காணப்போகிறது. விருதுநகரில் ஆசீர்வாதமான தமிழ்நாடு கூட்டு பிரார்த்தனை. பிரியமானவர்களே, தூத்துக்குடி மாவட்டத்திற்காக நம்ம ஜெபித்திருக்கிறோம். அதிக சந்தோஷம். இன்றைக்கு மாலையில் விருதுநகர் மாவட்டம், அந்த விருதுநகர் மாவட்டத்தில் காலையிலிருந்து அந்த மாவட்டம் முழுவதிலும் அதற்காக ஜெபங்கள் ஏறெடுக்கப்பட இருக்கிறது. நாங்கள் தொடர்ந்து 70 பேர் அடங்கின குழு. அது மாத்திரமல்ல, இன்னும் 4 வேன்களில் அதில் கிட்டத்தட்ட ஒரு 80 பேர் 150 பேர் மாவட்டம் முழுவதும் உதவி சென்று ஜெபிக்கிறோம். அதற்காக ஜெபித்து கொள்ளுங்க. ஆனால் இன்று மாலை அங்குள்ள TLC மைதானத்தில் விருதுநகரில் 6 மணிக்கு 9 மணி வரைக்கும் கூடி ஜெபிக்க போகிறோம். எல்லா பாஸ்டர்மார்களும் போதகர்களும் தயவு செய்து நீங்கள் வாருங்கள், நாம் சேர்ந்து ஜெபிக்கலாம். உங்களுடைய சபை விசுவாசிகளுக்கும் அறிவிப்பு கொடுத்து அழைத்து கொண்டு வாருங்கள். விருதுநகர் மாவட்டத்தில் நீங்கள் எந்த தாலுகாவில் எவ்வளோ தூரத்தில் இருந்தாலும் சரி, ஒரு வேன் ஒழுங்கு பண்ணுங்க. எல்லாரும் ஜெபிக்கிற மக்களை அழைத்து கொண்டு நாம் திரளாய் கூடி வந்து ஜெபிக்கணும். இது கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிற நல்ல ஒரு வாய்ப்பு. நீங்கள் ஜெபித்து அவங்க மாவட்டத்தில் எழுப்புதல் வரும். எழுப்புதல் வந்து ஆசீர்வாதம் வரும். ஆசீர்வாதம் வந்தால் நீங்கள் ஆசீர்வாதமாக இருப்பீங்க. அதற்குத்தான் ஆண்டவர் தமிழ்நாட்டை ஆசீர்வதிக்கணும்னு நாங்கள் 40 நாள் தொடர்ச்சியாக உபவாசம் பண்ணி ஜெபித்து கொண்டு வருகிறோம். உங்கள் மாவட்டத்துக்கு வரும்போது நீங்கள் எங்களோடு இணைந்து கொள்ளாவிட்டால் எப்படி? கட்டாயம் வாருங்கள். நாம் எல்லாரும் சேர்ந்து இணைந்து நின்று நாம் விருதுநகர் மாவட்டத்திற்காக ஜெபம் செய்வோம். கர்த்தர் பெரிய எழுப்புதலை உண்டாக்கி மாவட்டத்தை ஆசீர்வதிப்பார். ஆமென். தொடர்புக்கு 9486233314 9486142610. பிரியமானவர்களே, இந்த நாளின் ஆசீர்வாதமான தமிழ்நாடு நிகழ்ச்சி உங்களுக்கு மிகுந்த ஜெப பாரத்தை உண்டாக்கி இருக்கும் என நாங்கள் நம்புகிறோம். இன்று மாலை 6 மணிக்கு விருதுநகரில் நடைபெறவுள்ள கூட்டு பிரார்த்தனையில் கலந்து கொண்டு விருதுநகர் மாவட்டத்திற்காக ஜெபிக்க உங்களை அன்புடன் அழைக்கின்றோம். வாருங்கள், நாம் சேர்ந்து ஜெபிப்போம். நம் தலைமுறையில் ஆசீர்வாதமான தமிழ்நாடு உருவாகும். ஆமீன். இயேசுராஜன் தேடி வந்து உன்னை இன்றே அழைக்கின்றார். நாடி வந்த தெய்வம் எங்கள் இயேசுராஜன் தேடி வந்து உன்னை இன்றே அழைக்கின்றார். நேர்மை நியாயம் உன்னில் மலர்ந்திட. இந்தியாவே திரும்பு, இயேசுவிடம் திரும்பு, ஜீவனுள்ள தேவனிடம் திரும்பு, ஜீவனுள்ள தேவனிடம் திரும்பு. இந்தியாவே திரும்பு, இயேசுவிடம் திரும்பு, ஜீவனுள்ள தேவனிடம் திரும்பு, ஜீவனுள்ள தேவனிடம் திரும்பு.
ஜீவனுள்ள தேவனிடம் திரும்பு. இந்தியா, இந்தியா, மனம் திறந்த இந்தியா. 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 அன்பார்ந்த நேயர்களே, இந்நிகழ்ச்சியின் மூலம் நீங்கள் பெற்றுக்கொண்ட ஆசிர்வாதங்களை எங்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள். உங்களின் தெளிவான முகவரி தொலைபேசி எண்ணோடு சேர்த்து நீங்கள் எழுதி அனுப்ப வேண்டிய எங்கள் முகவரி: இயேசு விடுவிக்கிறார், தொலைக்காட்சி பிரிவு, 4 மாவடி, தூத்துக்குடி மாவட்டம் 628211. தொலைபேசி எண் 046392200022. 24 மணி நேர ஜப உதவிக்கு 046392200000. தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக.